கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக ஆரம்ப பள்ளி வகுப்புகளுக்கு முன்கூட்டியே இறுதி தேர்வு. ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடையும் வகையில் அட்டவணை மாற்றம். வருகிற 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏடிஎம்மில் மாதாந்திர வரம்பை தாண்டி பணம் எடுப்பதற்கான கட்டணம் 23 ரூபாயாக உயர்த்தியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். ஏழை மக்கள் பணம் சேர்க்கும் நோக்கத்தை தடுக்கும் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. தமிழகத்தில் உதயமாகிறது 7 புதிய நகராட்சிகள். புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. தமிழ்நாட்டின் திருப்பூர் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழாரம். கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் ஜவுளி கழிவு மேலாண்மையில் புதிய அடையாளத்தை உருவாக்கி வருவதாக பாராட்டு. சந்திப்பு குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் வேறு காரணங்கள் சொல்கிறார்கள். யார் பொய் சொல்கிறார்கள் என்பது விரைவில் தெரியும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் இருவரிடமும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக தகவல். திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துமாறு விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வேண்டுகோள். அரசியலை இன்னும் ஆழமாக கற்றுக்கொண்டு பேசுமாறும் அறிவுரை. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக வெர்சஸ் தாவேக என்று கூறிய விஜயின் பேச்சை வரவேற்கிறேன். நான் எனது எதிரியை தனித்துதான் சந்திப்பேன் எனவும் சீமான் பேட்டி. மியான்மர் நாட்டில் 3வது நாளாக தொடர்ந்து நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவானது. அடுத்தடுத்த நில அதிர்வால் பொதுமக்கள் அச்சம். மியான்மரில் நிலநடுக்கத்தின் போது குலுங்கிய கட்டிடங்கள். அடுத்தடுத்து வெளிவரும் புதிய சிசிடிவி காட்சிகள். மியான்மரில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். 40 மணி நேரமாக சிக்கி தவித்த முதியவரை பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவினர். மியான்மரை புரட்டி போட்ட நிலநடுக்கம். மின் விநியோகம் இல்லாததால் இருளில் தவிக்கும் பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அடுத்த ஆச்சக்கரை வனப்பகுதியில் காட்டுத்தீ. ஆயிரக்கணக்கான மூங்கில் மரங்கள் எரிந்து நாசமான நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். ரோடே பிளாக் ஆகிடுச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீடு புகுந்து பெண் உட்பட 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. நிலத்தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக நிகழ்த்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சமூக வலைதளங்களில் அந்தரங்க வீடியோ பரவியதாக கூறப்படும் விவகாரத்தில் சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணன் விளக்கம். வீடியோவின் பின்னணியில் இருக்கும் ஆண் குறித்து யாரும் பேசவில்லை என ஆதங்கம். விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். நாகையில் மீன் பெட்டியில் மீன்களுக்கு அடியில் பதுக்கி நூதன முறையில் புதுச்சேரி மது பாட்டில்கள் கடத்தல்.
2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல், ஓட்டுநர் கைது. உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. கருப்பு நிறமாக இருப்பதால் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டேன். பேசுபொருளான கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரனின் பதிவு. ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே கமக்யா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் உடைமைகளுடன் பயணிகள் தவிப்பு.